அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா நீதிமன்றம் படியேறதுக்கு என்ன காரணம், அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த நடிகை யார், சங்கீதா என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம ஆராய்கிறதுக்காக விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பேசவே இல்லை. நடிகர் ஒருத்தருடைய மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட வாரத்தை கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனால் இப்போ அவங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால, விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறதுனால, இதுபோல் வேறு ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நடந்திருக்குதா, இன்னொரு பக்கம் இது திமுகவுடைய சதின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி மேலே பழி போட சில முயற்சி பண்ணுறாங்களே, அது சரியா, திமுகவுக்கு இதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது, திரைத்துறையில் எவ்வளவு மிக ஒழுக்கமாக நல்லபடியாக நல்ல கண்ணியமாக குடும்பம் நடத்தக்கூடிய நிறையா நடிகர் இல்லையா, ஸ்டாலின் இல்லையா, ஸ்டாலின் இருந்திருக்காரு, எடப்பாடி இருந்திருக்காரு, அன்பழகன் இருந்திருக்காரு, இது மாதிரி அரசியல் தலைவர்கள் இல்லையா, திரைத்துறையில் ரஜினிகாந்த், சிவகுமார் போன்ற குடும்பங்கள்லாம் இல்லையா, இப்படி நிறையா இருக்கிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா, வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரின் மனைவியும் கோர்ட்டுப்படி ஏறி என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, அதனால் விவகாரத்தை கொடுங்க அப்படின்னு புகார் சொல்லலை. இதுதான் இப்போ பாயிண்ட்டு. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இது ஒரு புதிய தகவல். இந்த புதிய தகவலுக்கு ஒரு கட்சியை பலியாக்கி திமுக சதின்னு சொல்கிறது எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னா, இந்த சங்கீதா என்ன யார், சங்கீதாவுடைய கணவர் விஜய்க்கும் அவருக்கு அந்த அம்மாவுக்கும் உள்ள இப்போ டிஸ்பியூட் என்ன, அதில் நடந்த கொடுமை என்ன, இதில் இடையூரில் புகுந்த அந்த நடிகையினால் நிகழ்ந்த விளைவுகள் என்ன, இதற்கு தீர்வு என்னங்கிற சில செய்திகளை சில நிமிடங்கள் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டியது நம்ம அந்த அரசியல் ஆயிரம் சேனலுடைய கடமைங்கிறதுனால தான் இதை நம்ம சொல்லுகிறோம். யாருடைய மனதை புண்படுத்துறதுக்கோ அல்லது விமர்சனப்படுத்துறதோ நம்ம நோக்கம் இல்லை. சரியாக இதை புரிதல் நமக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். முதல்ல இந்த சங்கீதா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த சங்கீதா அவர்கள் நடிகர் விஜயுடைய காதல் மனைவி. அவரை விரும்பி அவருடைய ரசிகையாக இருந்து அவரை காதலித்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க ஒரு இலங்கை தமிழ், இங்கிலாந்தில் இவங்க வசிக்கிறாங்க. இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. லண்டனில் இவங்க வசிக்கிறாங்க, இங்கிலாந்தில் லண்டனில் வசிக்கிறாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகள்னு சொல்லப்படுது. இவங்களுடைய தந்தை சொர்ணலிங்கங்கிறவர் லண்டனில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிற மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த அம்மா விஜயுடைய ரசிகையாக இருந்து ரெண்டு பேரும் காதலித்து கிறிஸ்தவ முறைப்படி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. சரி, திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க இப்போ சமீபமாக பண்ணிக்கிட்டாங்களா, கிட்டத்தட்ட 26 வருஷங்கள் ஆகிடுச்சு. இவங்களுக்கு பிள்ளைகள் ஜேசன் சஞ்சய்ங்கிற ஒரு ஆண் பிள்ளையும் திவ்யா ஷாஷாங்கிற ஒரு பெண் பிள்ளை, 2 மக்கள் இருக்கிறாங்க. 1999ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திருமணம் செய்கின்ற இவங்க 26 வருஷமாக இணைந்து வாழ்ந்துட்டு இப்போ 2026 இந்த அம்மா விவகாரத்துக்கு ஒரு மனு செய்ய என்ன காரணம், அதான் இப்போ பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது சகஜம்தான், விவகாரத்து கேட்குறது சகஜம்தான். கணவன் மனைவி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரே ஒத்த கருத்தோடு விவகாரத்தை கேட்டால் அதுக்கு விவகாரத்து கிடைக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு சுமூகமான சூழ்நிலையில் விவகாரத்து கிடைக்காதுங்கிற மாதிரி சூழ்நிலை வர்றப்ப தான் இது பரவலாக வலைதளங்களில் பேசப்படுது. அப்போ அந்த சங்கீதா என்ன சொல்கிறாங்க, தனக்கு விவகாரத்து கிடைக்கணும்னா 2 பக்கம் ஒரே மாதிரி ஒத்து போகாத சூழ்நிலையில் தனக்கு நடந்த பிரச்சனைகளை கொடுமைகளை கோர்ட்டில் எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த கோர்ட் என்ன பண்ண அந்த மனுவையே விசாரணைக்கு எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், யார்கிட்ட விவகாரத்து கேட்டாலும் தங்களுக்கு விவகாரத்து கேட்க காரணம் என்ன, தங்களுக்கு நடந்த இடையூறு என்ன, கொடுமை என்ன, சூழ்நிலை என்னங்கிறத விவரித்து சொன்னால் தான் நடக்கும். அந்த வகையில் கிட்டத்தட்ட பல காரணங்களை சங்கீதா அவர்கள் அந்த கோர்ட்டில் மனுவில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவகாரத்து கோரிய அந்த மனுவில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு அவங்க மார்ச் 20ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு வருங்கிற சூழ்நிலையில் காத்திருக்கிறாங்க. அந்த மனுவில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் நடந்த நாள்லேருந்து, அந்த கல்யாணம் நடந்த 1999 நாங்கள் ஆரம்பத்தில் சந்தோஷமாக நல்லா தான் இருந்தோம், அதில் எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை, மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம். ஆனால்
அதற்கு பிறகு ஆரம்பத்தில் இனிமையாக இருந்த வாழ்க்கை விஜய்க்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அதை நான் அவரிடம் கேட்குறப்ப அவரும் அதை ஒத்துக்கிட்டு அவர் நான் இல்லை, நான் விட்டுறேன், அந்த நடிகையிலேருந்து உறவை நான் விட்டுறேன் மீண்டுறேன்னு என்கிட்ட சொன்னதுனால அதை நான் நம்பினேன். ஆனால் அவர் கூறிய மாதிரி நடந்துக்கலை. திருமணத்தை மீறிய அந்த உறவுனால எனக்கு என்ன பண்ணிட்டாரு, சொன்ன வாக்கையும் அவர் காப்பாற்றலை, என்ன அவர் மனைவியாகவும் நடத்தலை. எனக்கான உரிமைகளை விஜய் நிறுத்திட்டாரு, எனக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தார், செலவுக்கு பணம் கொடுக்கறத விட சில நேரங்களில் தடுத்துட்டாரு. இதனால் மன அளவில் பாதிக்கப்பட்டனா மன உளைச்சலையும் மன வலியையும் சுமந்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு மிகப்பெரிய துரோகம். அவர் என்கிட்ட நான் நல்லவனாக திருந்துறேன்னு சொல்லி அந்த மீறினதோடு மட்டும் இல்லாமல் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் எப்படியாவது அவரை விட்டு தானாக கலட்டிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருப்பாரோ அப்படிங்கிற வகையில் தான் அந்த அம்மா அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி திருமண வாழ்க்கையில் என்னை ஒதுக்கி விட்டுட்டு நடிகையோடைய உறவை தொடர்ந்தார். ஒரே வீட்டிலையே நடிகையே தனித்தனியாக வசித்தார். இதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது அந்த அம்மா சொல்கிறதுல. இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துச்சு. விஜய் அவருடைய செயலுக்காக ஒருபோதும் வருத்தம் தெரிவிக்கலை. அதுக்கு மாறா மனைவி என்ற முறையில் நான் அனுபவித்த வசதிகளை நிறுத்திட்டார். எனக்கு மன உளைச்சலை தர வேணுங்கிறதுக்காக தான் விஜய் இப்படிலாம் செஞ்சார், என்னை விட்டு விலகி போனார். 2021 விஜய் வார்த்தைகளால் அவமானப்படுத்தினார். இப்படி வந்தவர் 2021 என்ன ஆரம்பிச்சிருக்காரு, இவர் பேசக்கூடிய பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. என்னை புறக்கணிக்க தொடங்கினார். ஏன் நீங்கள் அப்போவே விவகாரத்தை சொல்லலைன்னு பலரும் என்னை கேட்குறாங்க. குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப அமைதியாகவும் இருந்தேன், விவகாரத்துக்கு கூறுறதை தள்ளி வச்சேன் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி உறவில் விஜய் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், இது பெரிய கவலையும் மன உளைச்சலையும் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விஜயுடைய தொடர்புடைய நடிகையை அவமதிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த அம்மா பெயரை நான் சொல்லலை. தேவைப்பட்ட 2வது பிரதிவாதியாகவும் நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமூகமாக பிரியத்தான் நான் முயற்சி மேற்கொண்டேன், அதற்கான சூழ்நிலை எட்டலை. விஜய் பிடி கொடுக்காததுனால விவகாரத்துக்கு கோரி நான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறேங்கிறாங்க. இப்படி விஜயுடைய மனைவி சங்கீதா மொத்தம் 12 பக்கங்கள் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை குறிப்பிட்டு விஜயிலிருந்து விவகாரத்தை கோரியிருக்கிறாங்க. இது விஜயுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருந்தும் ஒரு சில ரசிகைகள் இதை ரொம்ப நியாயப்படுத்தி விஜய் மீது அதிகப்படியான அன்பை வச்சிருக்கிறதா வெளிக்காட்டுறதுக்காக வலைதளங்களில் அவங்க போடக்கூடிய அந்த போஸ்ட் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என் புருஷனை விட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு அம்மா சிரிக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்களாம், தளபதிக்கு 1000 அக்கா தங்கைகள் இருக்கம்யா, சங்கீதா போனால் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான கேவலமான, அக்கா தங்கைகளாக இருக்கீங்கிறது கண்ணியமான வார்த்தை. உன் பொண்டாட்டி விஜய் போனால் போகட்டும், நாங்கள் பொண்டாட்டியாக கூட வருவோம்னு சொன்னால் இந்த அம்மா ஒரு பெண்ணுடைய கருத்தை ஒட்டுமொத்த 1000 பெண்களுடைய கருத்தாக சொல்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கமான வாசகம்னு சொல்லி அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க பெண்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்களாம் பெரிய அதிர்ச்சிக்கும் ஆளாகிறாங்க. இப்படி பல சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவருடைய அந்த நடத்தையை சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த கணவனுடைய பழகக்கூடிய அந்த நடிகை வெளியிடுற பல போட்டாக்களை பார்த்தவொன்னே தான் இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அதை அது விளம்பரப்படுத்த ஆசைப்படுறாங்க. அதனால் இனிமேல் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அவங்கள்ட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும், விலகணுங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போய்க்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதுலேயும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இது எங்கள் பர்சனல் மேட்ருங்க, இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு. அவங்க பர்சனல் மேட்ரு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் இது ஒரு அரசியல் கட்சி மேலே பலி போட்டு சில பேர் அந்த வலைதளங்களில் பேசுகிறதுனால தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதில் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, உண்மையோ தவிர பொய்யான பல செய்திகள்லாம் வெளியிடுறாங்க. இந்த அம்மா 50 கோடி ரூபா அவர்கிட்ட பணம் கேட்டாங்க செட்டில்மெண்ட்டுக்கு, விஜய் 15 கோடி தான் தரேன்னு சொன்னார், அதனால் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அபாண்டமாக கூட இருக்கலாம்.
அந்த செய்திகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. திமுகவுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா இல்லை. காரணம் வந்து எந்த ஒரு செயல் நடந்தாலும் திமுக மேலேயே தொடர்ந்து பழி போடுறதுல குறியாக இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய அந்த குரூப்ஸ் வந்து அவங்களோட நிலையை மாற்றிக்கிட்டா தான் சரியாக இருக்கும். காரணம் வந்து ஏற்கனவே கரூரில் நடந்த 41 பேர் இறந்தாங்கல்ல அந்த துயர சம்பவம். அந்த துயர சம்பவத்தை 13 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு ஆராய்ஞ்சு இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை வந்து அவங்க சாதாரணமாக வெளியிடலை. அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தொழிலாளர்கள், காவல்துறை, வழக்கறிஞர்கள் ஆக எல்லாரையும் சந்தித்து டீட்டெயிலாக வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து முழுக்க இந்த விபத்துக்கு காரணம் விஜய் அவர்கள் தான். காரணம் வந்து உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் மாவட்டங்கள்லேருந்து தான் மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நெரிசலை ஏற்படுத்தியிருக்காங்க. நெரிசலை ஏற்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்த காவல்துறை சொல்லியிருக்கு, நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த இடம் மிக நெருக்கமாக இருக்குது. அப்போ வாகனம் உள்ளே போகிறப்ப அது வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துன்னு சொல்லியும் கேட்காம ஒரு பஸ்ஸை உள்ளே விட்டதுனால நெரிசலில் சிக்கி தான் இறந்துருக்காங்க. மிக வேதனையாக 18 பெண்கள், 10 குழந்தைகள், 13 ஆண்கள், 41 பேர் இறந்தும் அந்த பழிக்கு வந்து சதின்னு சொல்லி திமுக மேலே பழி போட்டார். இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இந்த கணவன் மனைவி வழக்குக்கும் திமுக மேலே சதின்னு சொல்கிறது கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லை அப்படிங்கிறத அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் தான் இந்த காரணம். ஏற்கனவே சொன்னது போல் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மனைவியும் கோர்ட்டு படி ஏறி என் புருஷன் வேற ஒரு பெண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டிருக்கிற முதல் நபர் வந்து இந்த சங்கீதா அம்மா தான். அதனால் மாண்புமிகு நீதிமன்றம் இதை விசாரித்து யார் மேலே தவறு இருக்கோ அந்த தவறுகளை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி இவர்களுக்கு விவாகரத்து கொடுக்கும்னு நம்புகிறோம். இப்போ நம்ம தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னென்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்துங்கிறது பல நூற்றுக்கணக்கான விவாகரத்துகள் ஏற்படுது. நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக, ஒரு நடிகராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால இது பிரபலியமாகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான நேர்மையான முறையில் நீங்கள் சென்றால்தான் உங்கள் மேலே நன்மதிப்பு ஏற்படும், உங்கள் கட்சிக்கு நல்ல பேர் வருங்கிற அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய அறிக்கைகளையும் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை சொல்லி இந்த சூழ்நிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் எந்த ஒரு பக்கமும் சார்பாக நிற்காம நடுநிலையாக அவ்வப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.